ஒரு நிமிஷம் கேளுங்க. நேற்றைய தினம் நடந்த அந்த ஏர் கிராஷ், ஏர் இந்தியா விமானம் 171 அகமதாபாத்லேருந்து லண்டனை நோக்கி பயணித்தது. அது டேக் ஆஃப் ஆகிறப்பயே பிரச்சனையாகி சிதறினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை மேடே அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னு தேடி பார்த்தப்போ 1920 இது புழக்கத்தில் இருக்குது. 27 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1920 இந்த ரேடியோ சமிக்ஞை மூலமாக கப்பலுக்கோ பிளேனுக்கோ பிரச்சனை இருந்ததுன்னா இதை உபயோகிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற அந்த ரேடியோ சமிக்ஞை கொடுக்குறவர் ஃப்ரெஞ்சு பாஷையில் மெய்தர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை, அப்படின்னா ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெஞ்சில். அதையே இங்கிலீஷ்லேன்னு சொன்னால் மே டே அப்படிங்கிற மாதிரி வருது. ஆக்சுவலாக இவங்க சொன்னது MAIDER, இதுதான் ஃப்ரெஞ்சில் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணது. ஸோ இங்கிலீஷ்லேயும் இதை அப்படியே சொல்லிட்டு 3 முறை ஒரு விமானியோ இல்லை கப்பலில் போயிட்டு இருக்கிறவரோ சொன்னார்னா அது மேடே மேடே மேடேன்னு 3 தடவை சொன்னாங்கன்னா இது கடைசியாக அந்த பைலட் கொடுக்குற சிக்னல், உயிருக்கே ஆபத்து, இல்லாட்டி மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதாவது பிரச்சனை இருக்குது விமானத்தில் அப்படின்னு அந்த ஏரோட்ரமுக்கு இந்த செய்தி போய் சேரும். உடனே விமானம் உடனே தரை இறங்கிறதுக்கான வழிகள், எங்கே போய் இறங்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா சிஸ்டத்தையும் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGC இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்பாடு செய்து அந்த விமானம் சேஃபாக இறங்குறதுக்கு என்ன பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் முயற்சி செய்வாங்க. இந்த ஒரு பழக்கத்தை தான் இந்த மேடே அப்படிங்கிற அந்த சமிக்ஞை அந்த பைலட் கொடுத்தாரு. ஆனால் கண்ட்ரோல் ரூம்லேருந்து திரும்ப அவருக்கு பதில் வரத்துக்குள்ள அந்த பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு செய்தியாக கிடைச்சது. இறந்து போன ஆத்மாக்கள் சாந்தி அடைய நாம் இறைவனை வேண்டிப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.